ஒரு கேள்வி. சம்சார பந்தத்திலே இருக்கக்கூடிய அடியவங்களுக்கு ஒரு பொதுவான அறிவுரை, பற்றற்று பற்றுக என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றி விளக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே உலக விஷயங்களிலே ஆசையை விட்டு பகவானை பற்றுவதே அந்த பகவானை அடைவதற்கான சிறந்த வழி என்று சொல்லப்படுகிறது. முதல்ல இதற்கு பிரமாணங்கள் பார்க்கலாம். பகவான் பகவத்கீதையிலே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ என்று அருளி செய்திருக்கிறார். எல்லா தர்மங்களையும் விடு, என்னையே பற்று என்று எம்பெருமான் தான் காட்டியிருக்கிறான். அதே போல ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தன்னுடைய திருவாய்மொழியிலே 8ஆம் பத்து 2ஆம் பதிகம் நங்கள் வரிவளை ஆயங்காலோங்கிற பதிகம், அதிலே 8வது பாசுரத்திலே கடையற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி அவனவை காண்கொடானே என்று காட்டுகிறார். அதாவது எம்பெருமானுக்கு எத்தனையோ ஆச்சரியமான விபூதி திவ்ய தேசங்கள் எல்லாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறது. திருப்பார்க்கடல் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, அதே போல திருமலை இருக்கு. இதையெல்லாம் எம்பெருமான் நமக்கு எப்பொழுது நன்றாக காட்டுவான் என்றால், நாம் உலக விஷயங்களிலே கொஞ்சம் கூட ஒரு ஆசை இல்லாமல் அவனை பற்றும் பொழுதுதான் அவனும் நமக்கு இவற்றை முழுமையாக காட்டுவான். இப்பொழுது நமக்கு ஏதோ அனுபவம் ஏற்படலாம், எம்பெருமானை சேவிக்கும் பொழுதோ அடியார்களை சேவிக்கும் பொழுதோ கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் ஏற்படலாம். ஆனா அந்த அனுபவம் எப்பொழுது பூர்த்தியாக நமக்கு கிடைக்கும் என்றால் உலக விஷயங்களிலே ஆசையை விட்டால்தான். இது மிக முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்படுகிறது. சரி, எப்படி உலக விஷயத்திலே முழுமையாக ஆசையை விட முடியும் என்று கேட்டால், அதற்கு நம்முடைய பெரியோர்கள் வழி காட்டுகிறார்கள். முக்கியமாக இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நிரந்தரம் அல்ல, துக்கம் நிறைந்தது என்கிற விஷயம் நமக்கு நன்றாக மனதிலே பட வேண்டும். அது படப்படத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த உலக விஷயத்துல ஆசை போகும். ஒரு நாள்ல உலக விஷயங்கள்ல ஆசை போயிடாது. நாம் இருக்கிறது இந்த உலகத்திலே, பழகுவது இந்த உலகத்து மனிதர்களோட. அப்படி இருக்கும் பொழுது ஒரே நாள்ல நமக்கு ஆசைகள் போய்விடாது. ஆனால் அதற்கு நாம் பிரயத்தனப்பட வேண்டும். நாம் அவனுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும். அதுவும் அவனது இன்னருளே என்று ஆழ்வார் சொல்லும்படிக்கு நாம் விடுவதும் பற்றுவதும் எல்லாம் அவனுடைய கருணையினாலே. இப்ப நான் விட்டேனே பற்றினேனே என்று சொல்வதை காட்டிலும் அவனுடைய அருளை எதிர்பார்ப்பதுதான் முக்கியம் என்பது காட்டப்படுகிறது.